ஹிந்தி படிக்கிறது நல்ல விஷயம் தான். ஓகே, அதுல நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க மூன்றாவதாக ஒரு விருப்ப மொழி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது இந்த இந்தியாவில் புழங்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழி அப்படி நீங்க ஒரு அனுமதி கொடுக்குறீங்க. ஒரு வகுப்புல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 டீமாட்டு பிரிஞ்சு ஒரு ஒருத்தர் மலையாளம், ஒருத்தர் தெலுங்கு, ஒருத்தர் கன்னடம், ஒருத்தர் மராட்டி, ஒருத்தர் குஜராத்தி, கொஞ்சம் மொழிகளை விருப்பப்படமா தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்த அத்தனை பாடங்களும் கற்றுக் கொடுப்பதற்கு, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களை நியமிக்க உங்களுக்கு திராணி இருக்கிறதா? ஏன்னா ஒரு மாணவன் ஏதாவது ஒரு மொழியை விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்தாலும் கூட, ஒரு மாணவனாக இருந்தாலும் கூட அந்த மொழியை பற்றிய கற்பித்தல் போதிக்கும் ஆற்றலுடைய ஒரு ஆசிரியர் அங்கே இருப்பது ஒரு கட்டாயம் இருந்தன. அதை நீங்க தயார் செய்ய முடியுமா? சரி, அப்ப முடியாத பட்சத்தை நீங்க என்ன செய்வீங்க? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த விருப்ப மொழி எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம்ங்கிறத சுருக்கி, இல்ல எங்க ஆசிரியர் ஹிந்தி மொழிக்கு மட்டும் தான் ஆசிரியர் இருக்கிறாங்க, ஆனா நீங்க ஹிந்தி மட்டும் தான் கற்றுக்கொள்ளணும் ஒரு எல்லைக்குள்ள வந்துடுவீங்க. அது முதல். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உங்க விருப்ப மொழி பாடத்தை நீங்க அதில் படிச்சு பாஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, தேர்ச்சி விகிதம் அதில் கிடையாது, நீங்க சும்மா அதை கத்துக்கிட்டா மட்டும் போதும், அது அறிவை பெருக்குவதற்கு அப்படிலாம் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. ஆனா 2-3 வருஷம் போன அப்புறம் என்ன ஆகும்? அந்த ஹிந்தியிலும் தேர்ச்சி பெற்றால்தான் உங்க தேர்ச்சி முழுமையடையும், இல்லைன்னா நீங்க ஃபெயில் தான் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை கண்டிப்பா நீங்க கொண்டு வருவீங்க. அது மட்டுமல்ல, சில காலங்கள் அதையும் தாண்டி என்ன செய்வீங்க? அரசு அலுவலகங்களில் ஹிந்தி தான் ஒரு பொது மொழியாக இருக்குது, பயன்பாட்டு மொழியா இருக்குது. அதனால இந்த ஹிந்தியில் தேர்ச்சி அடைபவர்களுக்கு மட்டும்தான் இந்த அரசு வேலையில் வாய்ப்பு வழங்கப்படும் கண்டிப்பா நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரதான் போறீங்க. அதற்குண்டான ஆரம்ப விதை தான் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்னுடைய விஷயம் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, யாருனாலும் சரி மூன்றாவது ஒரு மொழி இல்ல ஒரு 300 மொழியினாலும் அவங்க தெரிந்து கொள்வது தவறே கிடையாது. அவர்கள் அறிவை பெருக்கிக் கொள்வது அது அவர்களுடைய சொந்த ஒரு விஷயம். அந்த நான் என்னுடைய மகனுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் நான் ஒரு தனியாக ஒரு கோச்சிங், ஒரு டியூஷன் அனுப்பி நான் கற்றுக் கொடுக்குறேன், அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் நீங்க அந்த அரசு பள்ளிகளுக்கு நீங்க இதை கொண்டு வருவதற்கு உண்டான கட்டாயம் என்ன? இதுதான் உங்களுடைய கேள்வி. நீங்க வேணா இப்ப இலவசமா நீங்க கோச்சிங் மையம் ஆரம்பிச்சு விடுங்க. மத்திய அரசு இலவச ஹிந்தி கற்பிக்கும் மையம், இலவச மாலை நேரங்களில் கற்றுக்கொள்ளலாம். வைங்க, விருப்பப்பட்டவங்க தனியாக கற்றுட்டு போயிடுவாங்களே. நீங்க அரசு பள்ளிகளில் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க மாற்று வழி இருக்கும்போது நீங்க அரசு பள்ளிகளை நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் ஒரு அடிப்படை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியே நாங்கள் தருவோம் என்று ஒரு கீழ்த்தரமான பேச வேண்டிய ஒரு அவசியம் என்ன? இதைத்தான் நாங்கள் திணிப்பு என்று சொல்கிறோம். ஆனால் ஹிந்தி கற்றுக்கொள்வது தவறு ஒன்றும் இல்லை, 3வது மொழி கற்றுக்கொள்வது தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களை நீங்கள் தள்ளுவதுதான் தவறுன்னு நாங்கள் சொல்றோம்.